ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா எக் மசாலா தாங்க செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆஃப் வந்து ஆயில், நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ கரம் மசாலாஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை அண்ட் 2 க்ளோஸ் அண்டு 3-4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து பொரிஞ்சு வரவும் வந்து 2 ஆனியன், நல்ல ஒரு பெரிய 2 ஆனியனாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து கிளாஸ் பதத்துக்கு வதங்கணும். அண்ட் இன்றைக்கி நான் வந்து டொமேட்டோஸ் வந்து நான் அப்படியே கட் பண்ணி போடாமல் டொமேட்டோவை வந்து பியூரி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி வந்து பியூரி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆனியன் வந்து நல்ல கிளாஸ் பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்னென்னா இந்த டொமேட்டோ பியூரியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இந்த பியூரி மாதிரி போடுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா வரும். அதனால் நான் அந்த மாதிரி பியூரி மாதிரி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு பியூரி மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இது செஞ்சிட்ருக்கப்போவே சைமல்டேனியஸாக நான் வந்து எக்கை வந்து தனியாக வந்து மசாலா மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லா 1லேருந்து 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு மசாலாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மசாலாஸை போட்டுருங்க. ஸோ மசாலா என்னென்ன அப்படின்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த எக்கை வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 4 கட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் அப்படி நல்லா உள்ளே இன்செர்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அது அந்த கட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து வீட்டில் அவங்க ரூமில் வந்து கண்டிப்பாக எக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா? முட்டை பொடி மஸ் பண்ண, கலக்கி பண்ண. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசாக்கெலாம் வேறு லெவலில் அல்டிமேட் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணலாம். மசாலாஸில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ஜீரா பவுட்ரு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு பொடி இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் மசாலா இருக்கும் இல்லையா, குழம்பு மசாலா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இவ்வளோ தான், இந்த மசாலாஸ் மட்டுமே போதும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா, கரம் மசாலா, அப்புறமா வந்து நம்ம சோம்பு பொடி, இது எல்லாமே போதும். ஜீரா பொடி இது மட்டும் போதும். ஸோ போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த எக்கை, இந்த மசாலா போட்டு, ஸோ இதை வந்து அப்படியே நல்லா இதில் போட்டுடுங்க. ஸோ பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது ரொம்ப 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 நல்ல டேஸ்டியான ஒரு எக் கிரேவி தான். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு ஒரு கொத்தமல்லியை வந்து எடுத்து அப்படியே மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதத்துக்கெலாம் வந்து இது வச்சாலே போதுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டு ரைஸ் எல்லாமே காலி ஆகிடும். ஸோ டயட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்தே சாப்பிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்றப்ப கொஞ்சம் சாப்பாடு வந்து நிறையவே வந்து உள்ளே இழுக்கும். ஸோ பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.